வணக்கம். ஒரு முக்கியமான செய்தி. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் தரவரிசை பட்டியல் இன்று வெளியீடு. விரிவான செய்தி என்னன்னு பார்ப்போம். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் இன்று வெளியிடுகிறார். தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 13,999 எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இடங்கள் உள்ளன. இந்த கல்லூரிகளில் உள்ள அரசு நிர்வாக ஒதுக்கீட்டு எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இடங்களுக்கான கலந்தாய்வை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் DME நடத்தி வருகிறது. அதன்படி எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கான 2026-27 கல்வியாண்டு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. நீட் தேர்வில் தமிழகத்தில் 61,306 பேர் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 41,723 பேரும், நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 30,904 பேரும் என மொத்தம் 72,627 பேர் விண்ணப்பித்துள்ளனர். ஸோ மொத்த இடங்கள் இங்கே நமக்கு 13,999, ஏறத்தாழ 14,000 இடங்கள் தான். விண்ணப்பித்தவங்க பார்த்தீங்கன்னா 72,627. அப்போது கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு மேலே விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. 1:3க்கு மேலே விண்ணப்பிச்சிருக்காங்கன்னு தெரியுது. இந்நிலையில் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் DME அலுவலகத்தில் தகுதியான மாணவர்களின் தரவரிசை பட்டியலை சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் வெளியிடுகிறார். நாடு முழுவதும் அரசு மருத்துவம் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து 15% எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு ஒதுக்கப்படுகிறது. இந்த இடங்கள் மற்றும் எய்ம்ஸ், ஜிப்மர், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், மத்திய பல்கலைக்கழகங்களில் உள்ள எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வை மத்திய அரசின் சுகாதார சேவைகளுக்கான தலைமை இயக்குநரகத்தின் DGHS மருத்துவ கலந்தாய்வு குழு MCC ஆன்லைனில் நடத்தி வருகிறது. அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. அதன்படி நடப்பாண்டுக்கான எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கான அகில இந்திய கலந்தாய்வு முதல் சுற்று ஆன்லைனில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் அரசு மருத்துவம் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளில் மீதமுள்ள 85% எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இடங்கள், தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடுக்கான இடங்களுக்கான கலந்தாய்வை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் DME நடத்துகிறது. நடப்பாண்டு முதல் சுற்று கலந்தாய்வு 13ஆம் தேதி ஆன்லைனில் தொடங்க உள்ளது. ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட், அந்த 85%க்கான சீட்டுக்கான கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்டு 13th ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 13th ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது அந்த செய்தி. வாழ்த்துக்கள். நன்றி.